இங்கே பாருங்க வீடியோ எடுக்க செக் மேட்ச். சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை வித் சோஷியல் டிஸ்டன்ஸ். சொல்லுங்கம்மா, என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. அவர் என்ன ஒரு பராதி என்னன்னா, லாஸ்ட் கடந்த அவர் வந்து உங்களை செல்ஃபிஷ்னு சொல்றாரு, அவ்வளோதானே. ஏன் சொல்றாருன்னா, லாஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ புட்டையை தூக்கிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணுறது, ஓகே, அது வந்து எனக்கு மன உளைச்சலாக ஆகுது. அது வந்து என்ன ஒரு மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீமாக என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா. ஒருத்தவங்க மன உளைச்சல் ஆக்கி அவங்க சோஷியல் லோ செல்ஃபிஸ்ட் ஆக்கி இப்படி பண்ணுறது தப்புமா, சரிங்களா? சரி சொல்லுங்கள், வேறு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா டீட்டெயிலாக சொல்லுங்கள். வேறு என்னென்னா, நான் வந்து தனிமையை உணர்ந்தேன். ஒரு தனிமையை உணர்ந்தீங்களா? தனிமையை ஃபீல் பண்ணேன். தனிமையை ஃபீல் பண்ணி மேலே வந்துட்டீங்க, அதாவது அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க, அப்படி தானே? மேலே போயிட்டு. சரி சொல்லுங்கள். அப்புறம் இதுதான் பிரச்சனை எனக்கு. செட் ஆகலை. இப்போ செட் ஆயிடுச்சிங்களா மேடம்? இப்போ செட் ஆகலை. இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கள். சுயநலவாதி கிடையாது. இல்லைங்களா? சுயநலவாதி கிடையாது. அப்போ இது நான் எப்படி எடுத்துக்கலாம்? அதுக்கான நன்றி எனக்கு இருக்கு. ஆனால் அவங்க என்னன்றாங்க, அந்த நன்றினால தான் திரும்ப இப்போ வந்திருக்கீங்க. அவங்க என்னன்னா, அந்த ஆக்ஷன் எனக்கு வேணும், இவர வாய் வார்த்தையால் சொல்லாத, அதுக்கான இது இல்லையே, வெறுமனமே யூஸ் பண்ணிக்கிறியே. ஓகே ஓகே, புரியுதா? எங்களை வந்து நீ ஒரு ரெகக்னைஸ் பண்ணல, எங்களுக்கான ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னு அவரோட கோரிக்கை. அது நியாயமான கோரிக்கை தானம்மா. நான் என்னன்னா, மாத கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் கீழே இருக்கேன். ஓகே, அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது வாங்கிட்டு வா அப்படிங்கிறப்போ எனக்கு இக்கட்டான சூழ்நிலை. இல்லை அதுதான் நம்ம அகநக நட்பது நட்பன்று முகநக நட்பன்று திருவள்ளுவர் ஆளுநே சொல்கிறாரு. நம்ம நட்பு முக்கியம். சொல்லு நல்லா தான் இருக்கு. அதனால் நட்பு நம்ம எப்பவும் மதிக்கணும். போதண்டா, இது அகநக நட்பது நட்பு காமெடி ஷோ தானே. ஸோ அதனால் எங்கே விட்டேன், அதனால் அந்த நட்பு, ஆமாம், அந்த நட்பு வந்து நம்ம எப்பவும் விட்டக்கூடாது. 2 ரூபாய் இருந்தாலும் 2 புளிப்பு மிட்டாய் வாங்கி கொடுத்து சப்ப வச்சிடணும். புளிப்பு மிட்டாய். புரியுதுங்களா? அதனால் நம்ம அவங்க பீஸை கேட்டாலும் நம்மளால்ட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு கொடுக்கறது தப்பு இல்லை. கஞ்சோ கூழோ இல்லை பழைய சோறோ பச்சை மிளகாயோ. எனக்கு என்னன்னா, நம்ம நண்பன் தானே, இல்லைடா, ஏன்னா நாளைக்கு எனக்கு அது பஸ் பார்க்கு வேணுன்ற மென்டாலிட்டியில் எனக்கு இல்லைடா, என்கிட்ட பைசா கிடையாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவேன். அப்போது அது இருக்கும் போது அப்போ கொடுக்கலாம்ல. கண்டிப்பாக. ஆனால் ஒன்றும் அப்போ ஆனால் இது வரைக்கும் இன்னும் டைம் வரலையே, அது கேட்கணும்னு அவசியம் இல்லையே. சேலரி அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்போ வாயை திறந்து கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல. கடைசி இருக்குது பார்த்தியா, அப்போ வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். நடுவர் அவர்களே, இதை கேளுங்கள். இப்படி நேற்று என்னன்னா, உங்கள் ஃபீலிங் எனக்கு புரியுது மேடம். இல்லை, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இல்லை, ஏன்னா இப்போ என்ன அவங்களுக்கு மட்டும்தான் மாச காலத்து, எனக்கு மாச காலத்து. அதை தான் நான் சொல்ல வரேன். இருங்க மிஸ்டர் பாஸ்கர், இப்போ எல்லாருமே மாச கடைசினாவே பிரச்சனை தான்மா, தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி தான் அவருக்கும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இனிமேல் அனுசரித்து ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ கொடுத்து எல்லாம் பண்ணுங்க. நான் இப்போ இதெல்லாம் இது பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து அவங்க தரப்பில் வந்து நான் செல்ஃபிஷ் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள், முடிச்சு பஞ்சாயத்தை சால்வ் பண்ணிடலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஒரு கேள்வி, மேலே போனவங்க எதுக்கு கீழே வந்தாங்க? கரெக்டு தான்மா. அவர் சொல்கிறதும் ஒரு பேச்சுதான். மேலே போனவங்க எதுக்கு கீழே வந்தீங்க? அதாவது ஒரு இல்லை, இப்போ நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணணும். அதில் அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அதாவது இவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னா, தெரிஞ்சுக்கிறது முன்ன தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம டவுட் கேட்க மாட்டோம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்ககிட்டனா சாய் துப்பு வாங்கிக்கலாம், எனக்கு தெரியல அப்படிங்கிறத சரண்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்னை பற்றி தெரியாத ஒரு பர்சன், இது கூடவா தெரியல அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்குது. ஏன் நான் கேட்ட கேள்விக்கு அவங்க சொல்கிற பதிலுக்கு சம்மந்தமே இல்லை. நான் கேட்டது ஒரே ஒரு எளிமையான கேள்வி, மேலேருந்து ஏன் கீழே வந்தீங்க? சரிதானம்மா, அவங்க சொல்றது கரெக்டு தானம்மா. அவர் கேட்டது ஒரு கொஸ்டின், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பல பதில் அடிக்கடி அடிக்கடி மேலே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்ல
அப்படிலாம் இல்லை, நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறது எங்களால் பார்க்க முடியல. அப்ப அவங்களுக்காக வந்துட்டீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. மூஞ்ச பார்த்தா சகிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? அப்புறம் என்ன பண்ணேன், தோழி வேறு எனக்கு அடிக்கடி கால் பண்ணான் மாடி அப்படின்ட்டு. இது கடைசியாக கேட்குற வரவே மாட்டேன். எனக்கு என்னென்னா என் மென்டல் பீஸ் எனக்கு முக்கியம், புரியுதா? எப்போ பார்த்தாலும் ஒருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுகிறது அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தது. இப்போது நானாக எனக்கு ஒரு தனி இது, இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளை பேசக்கூடாது. அது யாராக வேணால் இருக்கட்டும், புரியுதா? அந்த மென்டல் பீஸ்க்காக மேலே போனேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. அதுவே அதிகமாக நமக்கு வந்து நம்மளுடைய நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்னு திரும்பி நான் ரீஜாயின். பாஸ்கரன் நீங்கள் தப்பான நினைக்கிறீங்க. அவங்க செல்ஃபிஷ் கிடையாது, அவங்க நண்பர்கள் முக்கியம், நட்பே துணைன்ட்டு உங்கள் நாடி வந்திருக்காங்க. அதுதான் இந்த ஷோவோட கன்க்ளூஷன். எப்பவும் நட்பு வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்னும் முடிக்கலையா? கேமரா நான் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. அதாவது நட்பு முக்கியம் அப்படின்னா எப்போ வந்திருக்கணும்? சண்டை போட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளில் வந்திருக்கலாம். ஓகே, 1 மாசமா வரலங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா கேட்டு அப்போல்லாம் டைலாக் கொண்டு விட்டாங்க. எனக்கு தனிமை தான் முக்கியம், நான் தனியாக நிற்கணும். தனியாக நிற்க வேண்டியது தானே? ஏன் வந்தீங்க? நம்ம தான் பேசிக்கவே இல்லையே. நீங்கள் அப்புறம் வந்து உட்காந்தீங்க. அப்புறம் இந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்திட்டு அப்படியே விட்டாச்சு. ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒரு கேட்கலையா? நீ கேட்ட அமைதியா அவனும் கேட்டானே. அமைதியா இருக்கு. நான் ஃபோன் பண்ணி 2 வாரம் கழிச்சுதான் நீங்க 2 பேரும் சொல்றது தப்பு. ஓகேங்களா? ஆக்சுவலா பாஸ்கரன் உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. எனக்கு தெரியாது. 3 முறை 3 முறை கூப்பிட்டாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை தாங்களை அவர் போன், அதாவது தொலைபேசியில் அழைத்து சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தீர்கள். ஸோ இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. நீங்க 1 மாதம், அதாவது 1 மாத காலமாக நீங்கள் மேல் மாடியிலேயே இருந்திருக்கீர்கள். முக்கியமான ஒரு விஷயம், பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு தெரியுங்களா? அவங்க என்னை கேவலமாக திட்டினாங்க, அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கேட்டால் இப்போ ஏன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும், அதை மட்டும் சொல்லுங்க. ஒரே வார்த்தை சொல்லிடுங்க, நட்பை துணை. அதுதாங்க வேற ஒன்று. ஸோ என்னோட நட்பை துணைன்னா அப்போ அது செல்ஃபிஸ் இல்லைங்களா? உண்மை, இது ஒரு விதமான சுயநலம். என்னோட சந்தோஷத்துக்காக நான் வந்துடுறேன். அப்போ எங்களோட சிறிது நேரத்துக்கு முன்பு நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் சுயநலவாதி அற்றவர்கள் அப்படின்னு சொன்னீர்கள். இப்போது இது சில அப்படின்னா அதுக்கான அப்படி இல்லை. தனிமை ரொம்ப இருக்க முடியல. தனிமை வந்து இன்னும் பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. அதனால நான் கீழே வந்து என்னுடைய பாதிப்புக்கான என்ன சொல்கிறது, இப்போ கூட அவங்களோட பாதிப்பு, அவங்களோட பிரச்சனை, அவங்களுக்காக தான் வந்தாங்க. இதுதாங்க ஐயா பிரச்சனை. இதுதான் ஐயா பிரச்சனை. நான் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டேன்னா அது பிடிச்சிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? உன்னோட இது, உன்னோட சந்தோஷம், உன்னோட பிரச்சனை, அப்போ உன்னை மட்டுமே யோசிப்பீங்க, நீ பொதுவாக யோசிக்க மாட்டியா? ஐயா என்னன்னா எல்லாம் சோஷியல் டிஸ்டன்ஸ். ஓகே, என்னன்னா எல்லாத்துலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. நீ சுயநலவாதிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது. என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க சுயநலவாதி தான். வெளி உலகத்துக்கு என்னை எப்படியோ சொல்லி நீ சுயநலவாதி, உன்னை காரியத்துக்கு மட்டும் தான் வருவேன். நான் ஒன்று கேட்குறேன். ஜெயா, see, even though ப்ரொஃபசர் ஆனந்த், even though உன்னோட பர்சனாலிட்டியை யாரையும் நான் குறை சொல்லலை, சரிங்களா? நீங்களே தான் அது வெளிக்கொண்டு போய் சொல்லட்டும், 4 பேருக்கு தெரியட்டும். நீங்கள் தானே இருக்குங்க. அப்புறம் சில பேர் நம்மளை கிண்டல் பண்ண வருவாங்க, இதுன்னு சொல்லுவார். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஓகேவா? நம்ம வேலையை பார்த்து. நீங்கள் ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? நீங்கள் ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? ட்ரிகர் ஆக ஏன் விடுறாங்க? உங்களுக்கு ட்ரிகர் பண்ணாங்கன்னா அமைதியாக போங்க. நமக்கு நட்பு தாங்க என்றைக்கு முக்கியம். அப்புறம் என்ன தெரியுமா, வந்து எத்தனை வருஷம் இருங்க ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று, ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்ஸ், இதுக்கு கவனிங்க நல்லா. ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் எனக்கு தெரியாது. அந்த ஃப்ரூட்ஸோட முன்ன பின்ன நான் பார்த்ததில்லை. நான் வந்து யதார்த்தமாக சொல்ல, சார் இது எனக்கு தெரியாது, அது ஒரு பெரிய ஒரு ஹைலைட் பண்ணி உனக்கு ஒரு இழவும் தெரியாது, அதனால நான்சிக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிள்ளைக்கு படித்த விதம் வேறு, அது வளர்ந்த விதம் வேறு. அவங்களோட என்ன இப்படி கம்பேர் பண்ணுறதுங்கிறது வித்தியாசம் நிறைய வித்தியாசப்படும்.
புரியுதா? அவங்க வளர்ந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், அப்படியெல்லாம் நான் வேறு விதமாக வளர்ந்தேன். ஸோ 2 பேரையும் கம்பேர், உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு பழம் கெட்ட கேடு உனக்கு தெரியலையா, இப்படிலாம் சொன்னால் அந்த மனசு எப்படி வலிக்கும். ஜெயவாணி மேடம், நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் இதுதான், நீங்கள் அந்த செல்ஃபிஷ் குணத்தை இப்போ வெளியில் கொண்டு வந்தீங்க சரிங்களா. ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க எது சொன்னாலும் நம்ம கலாய்ச்சி வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ஈவன் நான்லாம் எனக்கு ஒரு ஒன்றும் தெரியாது. லீசன் ஓகே, எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜாலியாக போயிட்டு இருக்குல்ல. நான் கலாய்ச்சா அவர் கலாய்ச்சாலும் வாங்கிப்பேன், அவங்க கலாய்ச்சாலும் வாங்கிப்பேன். நான் அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்களே அவங்க கலாய்ச்சாலும் வாங்கிப்பேன் சரிங்களா. அதனால் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கூடாது. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா, இப்போ வாட் அபவுட் ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்பைஸு, டு யூ நோ ஸ்பைஸ் அண்ட் ஸ்நாக்ஸு? தெரியும், இப்போ தெரியும். லிட்டில் பிட் யூ அண்டர்ஸ்டாண்ட். லிட்டில் பிட் அண்டர்ஸ்டாண்ட். யா, திஸ் இஸ் அ லேர்னிங் பீரியட் ஓகேவா. அதனால் அவங்க திட்டுனாலும் அடித்தாலும் கொள்ளுனாலும் வாங்கிக்கணும். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஃப்ரெண்டு வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. ஃப்ரெண்டை இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நம்மளோட ஷோ இதோட நடந்தது. இது சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை வித் சோஷியல் டிஸ்டன்ஸ். வணக்கம்.